சென்ற வாரம் தலைநகர் டெல்லியில் ஜனக்புராவில் தகர்க்கப்பட்ட அன்னூர் மஸ்ஜித் நிலத்தில் தற்காலிக பள்ளிவாசல் எழுப்பப்பட்டிருக்கிறது. டெல்லியில் முஸ்லிம்களின் அடையாளங்களை திட்டமிட்டு அளிக்கும் சதி குறித்த ஒரு பார்வை. இந்திய திருநாட்டின் தலைநகரான டெல்லி வரலாற்று சிறப்புக்கும் பண்பாட்டு செழுமைக்கும் பேர் போன நகரமாகும். இந்தியாவில் வேறெந்த நகரத்திற்கும் இல்லாத பெருமை இம்மாநகருக்கு உண்டு. 1200 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் இந்த அழகிய நகரில் இருந்துதான் இந்தியா முழுவதையும் ஆட்சி செய்தனர். அலாவுதீன் கில்ஜி, அக்பர், ஷேர்ஷா உள்ளிட்ட பேரரசர்கள் தங்களது நிர்வாக திறமையினாலும், பால்பனிலிருந்து அவுரங்கசீப் வரை பல மாமன்னர்கள் தங்களது கூர்மையான செயல்பாட்டினாலும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். முதல் இந்திய சுதந்திர போர் என்பதே முகலாய மாமன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் உள்ளிட்ட ஏராளமான மாவீரர்கள் சிந்திய இரத்த குளத்தில் தான் வளர்ந்தது என்பதில் யாருக்கும் இருவேறு கருத்து இருக்க முடியாது. டெல்லியில் ஏராளமான கலை அம்சம் பொருந்திய வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள், அரண்மனைகள், மாட மாளிகைகள், பழமை வாய்ந்த பள்ளிவாசல்கள் என ஏராளமானவை உண்டு. டெல்லிக்கு மட்டுமே உரித்தான இச்சிறப்பினை கண்டுகளிக்க ஏராளமானோர் டெல்லி மாநகரில் வந்து இறங்கிய வண்ணமும் டெல்லி மாநகரமும் நிரம்பிய வண்ணமாக இருப்பதை அன்றாடம் காணலாம். இச்சிறப்புகளை குறிப்பிடுத்து ஆய்வு செய்யும் வரலாற்று அறிஞர்கள், தொல்லியல் துறை மாணவர்கள், கட்டிடக்கலை ஆய்வாளர்கள் என ஏராளமானோர் டெல்லிக்கு வருவது உண்டு. டெல்லி ஜும்மா மஸ்ஜித், செங்கோட்டை, குதுப்பினார், ஃபதேபூர் சிக்ரி உள்ளிட்டவைகளை யாராலும் மறக்க முடியாதவை. ஏராளமான பள்ளிவாசல்கள் இங்குண்டு. இருப்பினும் பள்ளிவாசல்களில் தொழுகைக்கு அனுமதி மறுப்பது தொல்லியல் துறையின் அன்றாட கடமையாக ஆகிவிட்டது. மாமன்னர் ஷாஜஹான் கட்டிய புகழ்மிக்க செங்கோட்டையின் நிலை இன்று இவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்தால் காண்பவர் கண்களில் இரத்தம் வரும். செங்கோட்டையின் தரைத்தளம் பெயர்ந்த நிலையில் அதுவாக உடைந்து வீணாகட்டும் என மெத்தனமாகவே தொல்லியல் துறையினர் இருப்பதாகப்படுகிறது. எரிகிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றும் கதையாக தற்போது டெல்லி மாநகரின் அழகுக்கு அழகு சேர்க்கும் வரலாற்று சிறப்புமிக்க 12ஆம் நூற்றாண்டின் குதுப் மினாருக்கும் ஆபத்து நேர்ந்துள்ளது. 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் குதுப் மினாரின் ஆபத்து அடிக்கோலிடப்பட்டது. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 3வது ஓடுதளம் அமைக்கப்பட்டது. 4.5 கிலோமீட்டர் தூரமுடைய அந்த ரன்வேயில் கனரக வாகனங்கள் தரையிறங்கவும் விண்ணேறவும் எளிதாக செயல்படக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது. ஏர்பஸ் 380 மற்றும் போயிங் 222 உள்ளிட்ட பெரிய வானூர்திகள் இந்த 3வது ரன்வேயிலிருந்து செயல்பட துவங்கின. 1 மணி நேரத்தில் 65லிருந்து 70 விமானங்கள் இங்கிருந்து பறக்கவும் இறக்கவும் அனுமதிக்கப்படுவதால் குதுப்பினார் கட்டிடத்தில் பலத்த அதிர்வுகள் ஏற்படுவதாக அபாய எச்சரிக்கை செய்கின்றனர் சமூக ஆர்வலர்களும் தொல்லியல் அறிஞர்களும். 72.5 மீட்டர் உயரம் கொண்ட குதுப்பினார் அருகே விமானங்கள் தாழ்வாக பறப்பது கட்டிடத்தின் ஆயுளோடு விளையாடும் செயல்தான் என இந்திய தொல்லியல் துறை தெரிவித்தது. சுற்றுச்சூழலுக்கும் பாரம்பரிய கட்டிடக்கலைக்கும் சிறிய ஊறு நேர்ந்தால் கூட பாய்ந்து புராண்டும் புண்ணியவான்கள் குதுப்பினார் விவகாரத்தில் வாய் திறக்கவில்லை. வரலாற்று சிறப்புமிக்க குதுப்பினாருக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தே இந்திய விமானத்துறை டெல்லி விமான நிலையத்தின் 3வது ஓடுபாதையை தேர்ந்தெடுத்துள்ளதா என டெல்லி மக்கள் ஆவேசமாக கேட்டனர். என்ன செய்ய, முஸ்லிம்களின் அடையாளங்களை அழிக்கும் முயற்சிகள் சத்தமில்லாமல் தொடர்கிறது.